உலகின் எந்த சக்தியாலும் ஜம்மு காஷ்மீரில் 370வது பிரிவை மீண்டும் கொண்டுவர முடியாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். பாகிஸ்தானின் அஜெண்டாவை ஜம்மு காஷ்மீரில் திணிக்க விடமாட்டோம் எனவும் தேர்தல் பரப்புரையில் உறுதி. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலங்கள் விற்பனை தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு தேமுதிக வரவேற்பு. திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட குழப்பம் நிலவி வருவதாக பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். திமுக கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். ஆளுங்கட்சிக்கு நெருடலை தரக்கூடிய விதமாக நாங்கள் போராட்டத்தை நடத்துவதில்லை என பேச்சு. சிறுவாணியில் அணை கட்ட அனுமதி கோரிய கேரள அரசின் விண்ணப்பம் நிராகரிப்பு. தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பால் கேரளாவின் கோரிக்கையை ஏற்க மறுத்தது மத்திய அரசு. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் ஹரியானா மாநிலத்தில் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு. ஃபரிடாபாடில் ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 2,70,00,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்புக்கு சிறப்பு புலனாய்வு குழு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். பெண் நடன பயிற்சியாளர் அளித்த பாலியல் புகாரில் நடன இயக்குனர் ஜானி கைது. பெங்களூருவில் பதுங்கியிருந்த ஜானியை கைது செய்தது ஹைதராபாத் தனிப்படை. பெண்களுக்கு மாதந்தோறும் 2100 ரூபாய் நிதியுதவி. ஹரியானா பேரவை தேர்தலில் பாஜக வாக்குறுதி. மருத்துவக் கழிவுகளை பொது இடங்களில் கொட்டுவோரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்ட திருத்தத்தை தமிழக அரசு நிறைவேற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 55,000 ரூபாயை கடந்து விற்பனை. வட்டி விகிதம் குறைப்பு தொடர்பாக பெடரல் வங்கியிடம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேசவில்லை. பெடரல் வங்கிக்கு அமெரிக்க அதிபர் அழுத்தம் கொடுப்பதாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு வெள்ளை மாளிகை மறுப்பு. இலங்கையில் தமிழர்களுக்கு அதிகாரமளிக்கும் 13வது சட்டத்திருத்தம் படிப்படியாக நிறைவேற்றப்படும். நாளை அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இலங்கையின் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கருத்து. சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இருந்து இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோத் வெளியேற்றம். காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மால்விகாவை வீழ்த்தி ஜப்பானின் அகானே யமகுசி வெற்றி.